2 into 2 பிரிக்கலாமா 1 minus I squared the whole squared அப்படி பிரிக்கலாமா அப்போ a minus b the whole squared ஃபார்முலா படி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் 1 squared plus I squared minus 2i ஓகேவா a minus b the whole squared ஃபார்முலா சரியா அதுபடி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன் இங்கே 1 I squaredனா minus 1 சரி அடுத்து minus 2i the whole squared 1 minus 1 and plus 1 cancel ஆயிட்டு minus 2i the whole square அடுத்து இதை ஸ்கொயர் பண்ணும்போது இந்த மைனஸ் போயிடும் இல்லையா அப்போ minus 2 squared I squaredனு எழுதவா அப்போ இங்கே minus 2 squaredனா 4னு வந்துடும் I squaredனா minus 1னு வரும் ஸோ minus 4னு ஆன்சர் வருது நம்ம a plus ib ஃபார்முக்கு எழுதணும் இப்போ ரியல் பார்ட் இருக்கு இமேஜினரி பார்ட் இல்லை ஸோ 0iன்னு போடணும் இது a plus b the whole cube ஃபார்முலா a plus b the whole cube ஃபார்முலா என்ன a cube plus 3a squared b plus 3ab squared plus b cube ஸோ அந்த ஃபார்முலா படி இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் அப்படியே எழுதிருங்க அதுக்கப்புறமா மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 1/3 the whole cube plus 3 1/3 squared into 3i plus 3 into 1/3 3i squared plus 3i cube ஓகே ஃபார்முலா படி இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம் இப்போ இங்கே 1/3 cube 3 cube-னா 27 ஓகேவா இங்கே 3/9 இங்கே ஒரு 3 இருக்குது ஸோ 9 3 3s are 9 அப்புறம் இங்கே 3 squared அப்படின்னா 9 வந்துடும் அப்புறம் இங்கே ஒரு i இருக்குது அப்படியே தான் இருக்கும் அடுத்து இங்கே வாங்க இந்த இடத்துல 3 3 கேன்சல் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு இங்கே 3 squared அப்படின்னா 9 I squared அப்படின்னா -1 நெக்ஸ்ட்டு 3 cube 27 I squared அப்படின்னா இது I cube I squared into iன்னு பிரிக்கலாம்ல 1/27 இந்த I 9 கேன்சல் ஆகிடும் அப்போது வெறுமனே I மட்டும் இருக்கும் இங்கே -9 இந்த I ஸ்கொயர்டுனா -1 ஸோ -1 into I அப்படின்னு வரும்போது -iன்னு வந்துடும் அப்போ -27i ஸோ I குரூப் பண்ணலாம் ரியல் பார்ட்டை தனியாக குரூப் பண்ணலாம் 1/27 -9 ப்ளஸ் I into 1 -27 சரியா ஸோ இதை இப்போ எல்சிஎம் எடுப்போம் 27 அப்படின்னா 26 வந்துடும் -26 -242 divided by 27 minus 26i இதுதான் ஆன்சர் ரெண்டு டேர்ம்லேயுமே மைனஸ் இருக்கனால அந்த மைனஸை வெளியில் எடுத்துடலாம் -1 ஹோல் கியூப்னு எடுத்துட்டு 2 + 1/3i the whole கியூப்னு எடுத்துக்கலாமா அப்போ a + b the whole கியூப் வந்துடும் ஸோ அந்த ஃபார்முலா படி போடலாம் ஃபார்முலாவை எழுதிக்கிறேன் -1 கியூப் அப்படின்னா மைனஸ் தான் ஈவன் பவர்னா மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஆட் பவர்னால மைனஸ் இருக்குது ஸோ இப்போ இந்த ஃபார்முலா படி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் 2 கியூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர்டு b ப்ளஸ் 3ab ஸ்கொயர்டு ப்ளஸ் ஐ சேர்ந்து வரணும்ல ஐயும் சேர்ந்தது தானே பின்றது b கியூப் அப்போது இங்கே மைனஸ் காமனாக இருக்குது 2 to the power 3னா 8 வந்துடும் ப்ளஸ் 4 இந்த 3 கேன்சல் ஆகிடும் 4iன்னு வந்துடும் அடுத்தது இங்கே 6/9 i ஸ்கொயர்டு அப்படின்னா மைனஸ் அப்போது 6/9 i ஸ்கொயர்டு வந்து மைனஸ் ஆயிடுச்சு ஸோ 6/9 தான் i வச்ச டேர்ம் இல்லை அடுத்து இங்கே வாங்க 1/3 அப்படின்னா 1/27 i கியூப் அப்படின்னா -iன்னு வரும் ஸோ மைனஸ் எடுத்துகிட்டு iன்னு போடலாம் இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் குரூப் பண்ணுங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா தேர்ட் டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணால் 2/3 வந்துடும் இந்த மைனஸையும் உள்ளே மல்டிப்ளை பண்ணிடலாம் -8 இந்த மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும் +2/3
அடுத்து ஐ வச்சுட்டோம். இப்போ மைனஸ் ஐ வெளியில் எடுத்தால் 4. இங்கே இந்த மைனஸ் அப்படியே தான் இருக்குது. -1/27. இப்போ எல்சிஎம் எடுப்போம். 3 எல்சிஎம் எடுத்தால் ரியல் பார்ட்டுக்கு 3 எல்சிஎம் எடுக்கிறேன். -108 -1 வருது. இங்கே -22/3 -i × 107/27.